strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் SA20 2025 மேட்ச் 23 ரிவ்யூ தான் பிட்வீன் பால் ராயல்ஸ் வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ பால் ராயல்ஸோட 5th ஹோம் கேம் இது. தொடர்ந்து 5 கேமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹோம்ல வின் பண்றாங்க. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ல நீங்க வின் பண்றது இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ லாட் ஆஃப் அட்வான்டேஜ். அண்ட் ஹோம் கிரௌடும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை ஒரு மேட்ச்லயும் ஃபுல் கிரௌட் வந்தாங்க. ஸோ கண்டிப்பா இன்னும் போக போக வந்து பாத்தீங்கன்னா பால் ராயல்ஸ்க்கு அவங்களோட ஹோம் கிரௌட் சப்போர்ட் அதிகம் ஆயிட்டே தான் இருக்க போகுது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஒரு விஷயம், பால் ராயல்ஸ் வந்து அவங்க ஹோம்ல மட்டும் இல்ல, அவையில கூட இந்த சீசன்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் 7 கேம்ஸ் வின் பண்ணிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் 7 கேம்ஸ், ஜஸ்ட் 1 லாஸ் தான். ஸோ ஆல்ரெடி அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க டாப் 4க்கு. இந்த மேட்ச் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் அ பிக் டீல், ஒரு டெட் ரப்பர் மேட்ச் தான். பட் ஸ்டில் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அண்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் எலிமினேட்டட் இந்த சீசன்ல. தே ஹேட் அ வெரி புவர் ஷோ, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இன்னொரு டீம் இருக்கு, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். பட் அந்த டீம் இன்னும் 2 மேட்ச் இருக்கு. ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணி வராங்களான்னு பார்க்கலாம். பட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட கேம்பெயின் ஓவர் ஆயிடுச்சு. கண்டிப்பா தே வில் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா அவங்க டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. டிகாக், வில்லியம்சன், லாஸ்ட் 2 மேட்சா ஸ்டோனிஸ், கிளாசன். இதுக்கு மேல இந்த டீம்ல என்னடா வேணும்? ஸோ டெஃபினட்டா அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட சின்ஸ் இந்த 3 டாப் பிளேயர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா பெரிய ஸ்கோரே அவங்களுக்கு வர மாட்டேங்குது. பிளஸ் பிரீச் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மேட்ச் ஆடி ஸ்டார்டிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு ஸ்டார்ட்டும் கொடுக்கல. பிளஸ் பால்ஸும் நிறைய சாப்பிட்டு போயிடுறாரு. மிடில் ஆர்டர் கிட்ட ப்ரெஷரை போட்டு போயிடுறாரு. ஸோ இந்த மேட்ச்ல ஒரு வழியா அவரை வந்து ஒரு வழியா டிராப் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே என்னோட லாஸ்ட் வீடியோல சொல்லி இந்த பிரீச்சை தயவு செஞ்சு டிராப் பண்ணிட்டு வேற யாருக்காவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. நாட் அ பேட் டிசிஷன் பால்ல. பட் பெரிய ஸ்கோர் அடிக்கலையே. 143 வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தெம். பார்சன்ஸ் இந்த மேட்ச் உள்ள வந்தாரு, நல்லா ஆடிட்டு இருந்தாரு. பட் அகைன்ஸ்ட் த விண்ட் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அண்ட் டிகாக் பேக் டு பேக் ஃபெயிலியர்ஸ். டிகாக் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாதான் இன்னைக்குமே டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு சின்ன ஒரு அட்வான்டேஜா இருந்திருக்கு. பட் அவரும் அவுட் ஆயிட்டாரு. பட் போன மேட்ச்ல கோல்டன் டக் அவுட் ஆன மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மேட்ச்ல காமிச்சாரு. 40 balls 55 runs, ரொம்ப குரூஷலா இருந்தது. பிளஸ் வில்லியம்சன் அகைன் கமிங் இன் டு த ரெஸ்கியூ. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 அடிச்சாரு. கிளாசன் உள்ள இறங்கி ஒரு 2 4 அடிச்சாரு. பார்க்கும்போது தெரிஞ்சது ஓகே ஒரு சூப்பர் ஃபினிஷ் இருக்கும் போல இருக்குன்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி காட்டன் போல்ட் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ட் தே குட் ஏபிள் டு மேனேஜ் ஒன்லி 143. புரியுதா உங்களுக்கு? அண்ட் இந்த பக்கம் நீங்க வந்து பால் ராயல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் கேம் 5 ஸ்பின்னரோட போனாங்க. பட் திஸ் டைம் 2 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போயிட்டாங்க. எம்பாக்காக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. கல்லியும் ரிட்டர்ன் ஆனாரு. அண்ட் எம்பாக்கா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா கிராப் பண்ணிட்டாரு தான் சொல்ல முடியும். சூப்பரா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. ஃபார்ச்சூன் ஒன்ஸ் அகைன் கண்டினியூங் சூப்பர் ஃப்ரம் அவரு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்காங்களா ஸ்பின்னர்ஸ், முஜிபா இருக்கட்டும், இந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே எக்கனாமிக்கலா போட்டு டீசெண்டா போட்டாங்க. துடன் விளையாட கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாலாம் இல்ல, எக்கனாமிக்கலா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. மேபி ஜோ ரூட் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்துட்டாரு தவிர மற்றபடி கம்பைன் குட் bowling எஃபர்ட் ஃப்ரம் பால் ராயல்ஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ இந்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெஃபினட்டா அச்சீவ் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. பட் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா ஜோ ரூட் டக் அவுட் ஆயிட்டாரு. அது ஒரு மிகப்பெரிய ப்ளோ. பட் இந்த சீசன்ல இல்லைங்க, ஒன்னு ஜோ ரூட் அவுட் ஆயிட்டா பிரிட்டோரியஸ் அடிச்சிடறாரு, இல்ல பிரிட்டோரியஸ் அவுட் ஆனா ஜோ ரூட் அடிச்சிடறாரு. ஸோ ஜோ ரூட் அவுட் ஆனே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு டக்கு டக்குன்னு இன்னும் ஒரு 2 விக்கெட் எடுக்க. பட் எடுக்க முடியலன்னு சொல்ல முடியும். பிரிட்டோரியஸும் சரி, இன்னொரு பக்கம் ரூபின் ஹெர்மனும் சரி, 2 பேரும் சேர்ந்து தரமான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 91 runs நல்ல ஒரு பேஸை செட் பண்ணி போயிட்டாங்க. ஹெர்மன் அனதர் சூப்பர் இன்னிங்ஸ், 51 balls 59. இந்த சீசன்ல சரியான ஒரு ஃபைண்ட் பால் ராயல்ஸ்க்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. திருப்பியும் சொல்றேன், டெஃபினட்டா சூனார் லேட்டர் நம்ம இந்த மாதிரி பிரிட்டோரியஸ், இந்த மாதிரி ஹெர்மன், இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு பார்ப்போம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டோரியஸும் அவுட் ஆயிட்டாரு. மில்லர் வந்து பேட்டிங் ஆட வரல. ஏன்னா அவர் ஃபீல்டிங் பண்ணும்போதே லைட்டா ஒரு இன்ஜுரி மாதிரி காஃப் மசில்ல வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள உட்காந்துக்கிட்டாரு. அண்ட் தினேஷ் கார்த்திக் வந்து டப்புன்னு ஒரு 2 6 அடிச்சாரு. ஓகே, டிகே நின்று கேமை முடிக்க போறாரு. ஜஸ்ட் 9 balls 7 runs இருக்கும்போது பாத்தீங்கன்னா எஜ் வாங்கி அவுட் ஆயிட்டாரு ஸ்மட்ச் பால்ல. ஸோ கையில இருந்த மேட்ச் ஈஸி மேட்ச், கடைசி ஒரு வரைக்கும் போச்சு. கல்லியம் வேற சுத்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விக்கெட் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஃபிளாட் விக்கெட் கிடையாது, கைண்ட் ஆஃப் ஹோல்ட் ஆகி வர விக்கெட். அதனால சும்மா தட்டி ஆடினாங்களே இவங்க வின்னு. 9 balls 7 இருக்கும்போது பாத்துக்கோங்க, சிங்கிள் தட்டி ஆடிடலாம். சுத்துன்னு சுத்துறாங்க. அப்புறம் 2 balls 3 இருக்கும்போது முல்டர் என்ன பண்ணாருன்னா அந்த ஷார்ட் பிச் போட்டு பீட்டன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ டூ ப்ரெடிக்டபிள் ஆயிட்டாரோ இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உள்ளே வச்சிருந்தா கூட டைமிங் கிடைச்சிருக்காது போல. திருப்பியும் ஒரு ஷார்ட் பால் போட்டானே கலியம் இந்த முறை வந்து ரெடியா இருந்துட்டாரு. மடக்கி விட்டாரு ஸ்கொயர் லெக்ல, பெரிய 6.
அண்ட் பால் ராயல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க 5 out of 5 in their home. அண்ட் அவங்களோட சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ரீக் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ சூப்பர் ஜெயின்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த சீசன் கண்டிப்பா அவங்க யோசிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. they are too dependent upon டிகாக், கிளாசன். இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா 3 மேட்சா தான் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். டிகாக் ஓப்பன் பண்ணணும், கிளாசன்லாம் நம்பர் 3ல விளாடணும் இல்ல 4ல விளாடணும். அவரை தூக்கி நீங்க 5, 6ன்னு இறக்குறாங்க, எங்க இருந்து வேலைக்கு ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தான். பட் லாஸ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோனிஸ் வராரு. ஸோ பேட்டிங் ஆர்டர் மாத்துறாங்க, இது பாதி டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டாப் பிளேயர்ஸ்லாம் வந்து இனிஷியல்ல விளாடணும். அண்ட் சில பிளேயர்ஸ் டாப் ஆர்டர்ல ஸ்ட்ரகிள் ஆகும், பிரீக்ஸ் எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கல்ல. ஸோ அந்த பிளேயர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லோ கண்டிஷன்ஸ்ல இவர் செட் ஆக மாட்டாருன்னும் போது வேற ஒரு பிளேயரை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். பார்சன்ஸ்லாம் நல்ல பிளேயர், அந்த ஒரு 2 மேட்ச் ஆனா இனிஷியலா எனக்கு அப்பவே தெரிஞ்சுது. அன்பார்ச்சுனேட்லி அவரை டிராப் பண்ணிட்டாங்க, ஏன்னா மற்ற பெரிய பிளேயர்ஸ் வில்லியம்சன் எல்லாருமே உள்ள வந்ததுனால இவரை டிராப் பண்ண சிச்சுவேஷன் அது எனக்கு புரியுது. பட் டெஃபினட்டா நான் என்ன சொல்ல வரேன்னா பிரீச்சோட பார்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஒரு பெட்டர் பிளேயர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம் அடுத்த எடிஷன்ல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த மேட்சை பத்தி? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.